திருப்பூரில் இருக்கிற கரிய காளியினுடைய கோவிலில் இருக்கக்கூடிய குதிரைகள் தான் இது. இந்த குதிரை எப்படி கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது அப்படியெல்லாம் பார்த்தோன்னா 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் தான் இந்த கோவில். இந்த கோயில் யாரால் நிர்மாணிக்கப்பட்டதுன்னா, சோழர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய படை வீரர்களோடு அவர் கடந்து வராரு. எங்கே எதுக்காக கடந்து வராருன்னா, சிவ ஆலயங்கள்லாம் கட்டிக்கிட்டு வராரு. அப்படி கட்டிக்கிட்டு வரும்பொழுது என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆலயங்கள்லாம் பணி சிறப்பாக நடைபெறுகிறதா அப்படின்னு பார்வையிட வரும் பொழுது அவர் ஒரு வீட்டுக்கு முன்னால் படுத்து உறங்குறாரு. உறங்கும் பொழுது அவருடைய கனவில் கரிய நிறமுடைய ஒரு சின்ன குழந்தை, அழகாக பெண் குழந்தை நிற்கிறார். அவரை பார்த்த உடனே இவ்வளோ அழகாக இருக்கே, கருப்பாக இருந்தாலும் இவ்வளோ மூர்த்தி கலையாக இருக்கேன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது கனவானது கலைஞ்சிடுது. பொழுது விடிஞ்சதும் நொய்யல் என்ற ஆறு, அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் பார்த்திங்கன்னா அமுக்கியம் என்ற ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நொய்யல் ஆற்றில் போய் அவர் குளிச்சுட்டு சிவனை பூஜையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவர் வரும் பொழுது அந்த ஒரு நாகலிங்க மரம் இருக்குது. அங்கே நாகலிங்க மரத்துக்கு பக்கத்தில் இந்த சின்ன கரிய நிறமுடைய குழந்தை என்ன பண்ணுது, உட்காந்துட்டு பெண் குழந்தை ஒரு கல்லை வச்சுட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அந்த பெண்ணிடத்தில் கிட்ட நெருங்கின உடனே அவளும் சரி கல்லும் சரி, அவள் வீட்டுக்குள்ளே இருந்தால் பாருங்கள், அந்த வீடு எல்லாமே மறைஞ்சு போச்சு. என்னடா இது, எல்லாமே மறைஞ்சு போச்சே, என்ன இது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டே அன்றைய இரவு தூங்குறாரு. அப்போ கனவுல அந்த குழந்தை வரா. மன்னா, நான் தான் கரிய நிறமுடைய காளி, எனக்கு இங்கே ஒரு கோவில் கட்டணும். நான் தான் உன் கூடயே எல்லா இடத்துக்கும் வந்தேன், இனிமேல் பட்டு வர முடியாது. ஏன்னா இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இந்த இடம் கட்டு. நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன் பாருங்க, அந்த வீடு தான் கோவிலாக ஆக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கரிய நிறமுடைய காளி கோயிலை அவர் கட்டுறாரு. அந்த கோயில் மிகவும் பிரசித்தமானது. இங்கே நம்ம எண்ணிய காரியங்கள்லாம் நடக்கும். ஆகவே இந்த கோயிலுக்கு போய் நாம் வணங்கி வந்தால் நம்முடைய வாழ்வு சிறப்புடையதாக அமையும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.